விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னும் ஒரு காணொளி. இந்த காணொளி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய தலைமைத்துவத்தில் மாற்றம் வரப்போகிறது என்கின்ற செய்தியோடு வந்திருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியினுடைய தலைவராக இருக்கின்ற சல்மான் அலி ஆகா இவர் 2020 போட்டிகளுக்கான ஆசிய கிண்ணத்திலே இம்முறை பாகிஸ்தான் அணியை வழிநடத்தியிருந்தார். இந்த சல்மான் அலி ஆகாவை தலைமைத்துவத்திலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட போகிறார் என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர் வேறு யாருமல்ல, 27 வயதான ஆல்ரவுண்டர் சதாப் கான் அணியினுடைய தலைவராக வரப்போகிறார் என்கின்ற செய்திகள் வெளிவருகின்றன. ஆசிய கிண்ண தொடருக்கான அணியிலே பாபர் ரஸாம், முகமது ரிஸ்வான் ஆகியோர் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கவில்லை. ஆனால் எல்லோரும் நினைத்தார்கள் சதாப் கானும் டிராப் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று. சதாப் கான் உபாதைகள் காரணமாக அணியிலே இடம் பிடித்திருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த நிலையில் சதாப் கான் பாகிஸ்தான் அணியினுடைய 2020 போட்டிகளுக்கான தலைவராக வரப்போகிறார். 27 வயதான இந்த வீரர் உபாதை காரணமாகத்தான் போட்டிகளிலே பங்கேற்றிருக்கவில்லை என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. சல்மான் அலி ஆகாவினுடைய இடம் நேரடியாக இந்த சதாப் கானுக்கு வரும் பிளேயிங் லெவனிலே. அவருடைய அவுட் ஆஃப் ஃபார்மும் அவரை அணியிலிருந்து நீக்குவதற்கும் தலைமைத்துவத்தை பறிப்பதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது. 17 போட்டிகளில் மட்டுமே தான் வென்றிருக்கிறார். 30 2020 போட்டிகளிலே சல்மான் அலி ஆகா அணியை தலைவராக வழிநடத்தியிருக்கிறார். 17 வெற்றிகள் மட்டும்தான். நடந்து முடிந்த ஆசிய கிண்ண தொடரிலே இந்தியாவுக்கு எதிரான 3 ஆட்டங்களிலும் 3லும் மண் கவ்வியது பாகிஸ்தான். அந்த போட்டிகளிலே தொடரிலே வெறுமனே 72 ஓட்டங்களை தான் பெற்றார். சராசரி 12. ஸ்ட்ரைக் ரேட் ஒரு நாள் போட்டிகளில் கூட இப்போது இந்த சராசரி யாருக்கும் இல்லை. 80.89 காணப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த நிலையில் சல்மான் அலி ஆகா ஒரு ஆல்ரவுண்டராக இருந்தாலும் அவர் ஆசிய கிண்ண தொடரில் பெரிதாக தன்னுடைய பந்து வீச்சை காண்பித்திருக்கவில்லை. சாயம் அயூப்பை பயன்படுத்திய அளவிற்கு கூட இவர் பந்து வீச்சிலே தன்னுடைய செயற்பாடுகளை காட்டியிருக்கவில்லை. ஆகவே அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சதாப் கான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 140.2. 2020 இன்டர்நேஷனல் சர்வதேச ஆட்டங்களிலே இப்படி இருக்கிறது ஸ்ட்ரைக் ரேட். 27 வயது, 112 சர்வதேச 2020 போட்டிகளிலே விளையாடி இருக்கிறார். 112 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கிறார். 792 ஓட்டங்கள். ஸ்ட்ரைக் ரேட் 140 என்பதுதான் விசேஷம். பாகிஸ்தானிலே இந்த மாதிரியான ஸ்ட்ரைக் ரேட் யாருக்கும் இல்லை. பாபர், ரிஸ்வான் என்று இப்போது அதிரடியில் கலக்குகின்ற ஃபக்கார் ஜமான், அதே போன்று ஃபர்ஹான் ஆகியோருக்கு கூட இந்த ஸ்ட்ரைக் ரேட் இல்லை என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இவரை அணிக்குள்ளே கொண்டு வந்து தலைவராக்க போகிறார்கள். இவர் ஏற்கனவே பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளிலும் கூட இஸ்லாமாபாத் யுனைடெட் அணிக்காக சாம்பியன் மகுடத்தை வென்று கொடுத்திருந்தவர் என்பதும் கவனிக்கத்தக்கது. இவருடைய தலைமைத்துவ நுட்பங்கள் அதிகம் பேசப்படுகிறது. நல்ல தலைவர் என்கின்ற பெயரும் இவருக்கு இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். சிறப்பாக அவர் செயற்படுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் என்றே நம்பப்படுகிறது. சல்மான் அலி ஆகாவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமான 2020 போட்டிகள் அவர் 28 விளையாடி இருக்கிறார். மொத்தத்திலேயே ஸ்ட்ரைக் ரேட் 110, அரைச்சதங்கள் 4, 557 ஓட்டங்களை இவர் பெற்றிருக்கிறார் என்பதும் சொல்லத்தக்கது. ஆகவே 2020 போட்டிகளிலே இவரை நம்புவதோ அல்லது இவரிடம் தலைமைத்துவத்தை ஒப்படைப்பதோ அவ்வளவு பிரதான சாதகத்தை பாகிஸ்தான் அணிக்கு கொடுக்காது என்கின்ற அடிப்படையில் இவரை தலைவராக்க போகிறார்கள். எப்போது இவருடைய தலைமைத்துவம் ஆரம்பமாக போகிறது என்று சொன்னால், இதில் வருகின்ற நவம்பரிலே இலங்கை, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அணிகள் விளையாட போகின்ற முத்தரப்பு தொடரிலே இவர் அணியினுடைய தலைவராக செயற்படுவார் என்று சொல்லி நம்பகரமாக செய்திகள் வெளிவருகின்றன. அடுத்த ஆண்டு இடம்பெற போகின்ற 2020 உலக கிண்ணத்துக்கான அணியை தயார்படுத்துவது முதற்கொண்டு தலைமைத்துவத்தை வடிவமைப்பது உள்ளிட்ட பல விடயங்களிலே பிசிபி, பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை கவனம் செலுத்துகிறது. சல்மான் அலி ஆகாவினுடைய தலைமைத்துவம் அவ்வளவு பெரிதாக பேசு பொருளாக இல்லை. அவருடைய அவுட் ஆஃப் ஃபார்ம், அவருடைய சொந்த சாதனைகளும் கூட மெச்சத்தக்கதாக இல்லை. ஆகவே பிளேயிங் லெவனில் இந்த சல்மான் அலி ஆகாவிற்கு நேரடியாக சதாப் கான் வரப்போகிறார். அணியினுடைய தலைவராகவும் போகிறார். நல்ல சிறப்பாக பாகிஸ்தானை வழி நடத்துவார் என்று சொல்லிய நம்பிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவரை சில வழிகளில் ஒரு நாள் போட்டிகளுக்கான தலைவராகவும் ஆக்கலாம் என்கின்ற செய்திகள் வெளிவந்திருந்தாலும் கூட அதனை உறுதிப்படுத்த முடியாது இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், ரிஸ்வான், அதே போன்று பாபர் ரஸாம் போன்ற வீரர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். பாபர் ரஸாமை டெஸ்ட் போட்டிகளுக்கான தலைமைத்துவத்திலிருந்து நீக்கியது மாத்திரமல்லாமல் அணியிலிருந்தும் நீக்கியிருந்தார்கள். அண்மையில் அணியிலிருந்து நீக்கியிருந்த பாபர் ரஸாம் மீண்டும் டெஸ்ட் குழாத்துக்கு வந்திருக்கிறார் என்பதும்
ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. அடுத்து வரப்போகின்ற தொடர்களிலே ஹாரிஸ் ரவுஃபை பாகிஸ்தான் தேர்வுக்குழு தேர்வு செய்யாது என்று சொல்லி நம்பப்படுகிறது. இது மாத்திரமல்லாமல் இப்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளிலே விளையாடி கொண்டிருக்கின்ற அணியிலே பிரதான வேகப்பந்து வீச்சாளராக டெஸ்ட் போட்டிகளில் செயற்படுகின்ற ஷஹீன் ஷா அஃப்ரிடி 2020 போட்டிகளிலே அவருக்கு ஓய்வு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் குறிப்பிடுகின்றன. இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் பகிருங்கள். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஃபேஸ்புக் தளம், யூடியூப் தளம் ஆகியன இருக்கின்றன. மறக்காமல் சப்ஸ்கிரைப், அதே போன்று உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து ஃபாலோ செய்து எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் தில்லையம்பலம் தரணிதரன்.